எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப பேரோட ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி, எனக்குமே ரொம்ப ஃபேவரட் தான். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 4 மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி. பிரியாணிக்கு போட வேண்டிய மசாலா என்னென்னு பார்க்கலாம். மிளகாய் வத்தல் பொடி 3 ஸ்பூன், பிரியாணி மசாலா 3 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன். சில பேர் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சே போடுவாங்க. நாங்கள் கடையில் வாங்கின பாக்கெட் தான் போடுறோம். பிரிஞ்சி இலை 1, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 மராட்டி மொக்கு, ஸ்டார் அன்னாச்சி 2, 4 பட்டை, கொஞ்சமாக கல்பாசி. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை பார்க்கலாம். புதினா கொத்தமல்லியும் 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க. புதினாவை அப்படியே போடுறத விட அரைச்சி போட்டோம்னா அதோட கலரும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 100 சின்ன வெங்காயத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பை ஆன் பண்ணி பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை இதில் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கல்பாசியை ஆட் பண்ணிக்கலாம். 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தட்டி போட்டாலும் சரி, அப்படியே போட்டாலும் சரி. மராட்டி மொக்கு 1 போட்டுக்கோங்க. 1 பிரியாணி இலை, அது பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க. 4 பட்டை. நான் பெருசாக போட்டிருக்கனால அது 2 பட்டையாக இருக்குது. நீங்கள் 4 பட்டை சின்னதாக இருந்தால் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சு 5 கிராம்பையும் இதில் போட்டுடலாம். 2 ஸ்டார் அன்னாசி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 4 ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா ரொம்ப கரியிரும். அதே மாதிரி சிம்லேயே வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமாக வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கிறத பாருங்கள். இப்படி தான் கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணாத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போது அரைச்சி வச்சுருந்த புதினாவை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினாலையும் கொஞ்சம் ரா ஸ்மெல் வரும். அது போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிரியாணி ஃபுல்லாக அதோட ஸ்மெல் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும்னா பரவாயில்ல, பிடிக்காதுன்னா நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. இப்போ நான் மூடி போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். தக்காளி வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே எல்லாம் செய்யுங்க, இல்லைன்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும். மசாலா வேகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நம்ம ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி ஊற வைக்கிறனால சிக்கனில் அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். சிக்கனில் அதோட ஜூஸ் நல்லா உப்பு எல்லாமே இறங்கியிருக்கு. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி 1/2 அன் ஹவர் வைக்கணும். நான் எப்படி பண்ணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். 1/2 கப் தயிர், சில்லி பவுடர் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இப்போ நம்ம இது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்குறதுனால கொஞ்சம் புளிப்பு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி கழுவின தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அரைப்படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி ஆட் பண்ணணும். நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடுன்றனால
தண்ணி அதுக்கேற்ற மாதிரி அளவு ஊற்றினா போதும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா பாயில் ஆகி வரவும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டு நம்ம செஞ்சோன்னா அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி செய்வாங்க. நாங்களுமே ஃபஸ்ட்டு 1 கிலோ அரிசி எடுத்தோம்னா 1/2 கிலோ தான் சிக்கன் போடுவோம். அதுக்கப்புறம் இப்படி செஞ்சு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே சொல்வீங்க டேஸ்ட் நல்லா இருக்குன்னு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எப்பயுமே கொஞ்சம் கூட தான் இருக்கணும். இல்லைன்னா பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். அதுக்காக தான் கொஞ்சம் கூடவே போடணும். இப்போ நம்ம கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு இதில் ஊற்றிருக்கேன் நான். இப்போ இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்படி கொதிச்சு வருது. கொதிக்கும்போது லைட்டாக கிண்டிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம கொதித்து நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணி புதினாவை மேலே தூவி விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம தம் போட்டுடலாம். அரிசி வந்து 3/4 பதம் வெந்திருக்கும் போதே நம்ம தம் போட்டுடலாம். அப்போ தான் உதிரியாக வரும், இல்லைன்னா குழஞ்சிரும், இல்லைன்னா வேகாமல் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் சிம்பிளான ஸ்டைலில் தான் தம் போடுறோம். மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சோன்னே அவ்வளோதான், அந்த ஹீட்லேயே அது வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு இப்போ தம்மை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி நல்லா வெந்திருக்கு, நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தம்மை எடுத்து நம்ம கிண்டி விட்ட உடனே சர்வ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை கிண்டி விட்டதுக்கப்புறமா திரும்பி அதை நல்லா சரிசமமாக ஆக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி எடுத்து திரும்பி கிண்டி விட்டோன்னா தான் நல்லா உதிரியாக இருக்கும். மறக்காமல் நாங்களும் சமைப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.